பிக் பாஸ்ல இந்த 5வது வாரம் 5வது நாள் காலை நேர ஓட் முடிவுகள் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட இன்றோட ஓட்லாம் முடிய போகுது. வீக்கெண்ட் வந்துருச்சு. இந்த வாரம் வந்து 12 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. ஏற்கனவே இருந்த 15 கண்டஸ்டன்ட்ல 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்ல வரல. புதுசா ஒரு 4 கண்டஸ்டன்ட் உள்ளுக்கு வந்திருக்காங்க. மொத்தம் 19 பேர் இருக்காங்க. இந்த வீக் ஆல்மோஸ்ட் வந்து 2 எவிக்ஷன் இருக்க போது. அதுதான் கண்டிப்பான உண்மை. ஸோ இது 5வது வாரம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கிறது வினோத் அவர்கள். ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவர் நாமினேட் ஆனதுல இருந்தே அவருக்கான ஓட் அப்படிங்கிறது செம்ம ஸ்ட்ராங்காவே இருந்துகிட்டு இருக்கு. வினோத்தோட ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 19.83% ஓட்டு கிட்டத்தட்ட 1,65,518 ஓட்டு எடுத்து வினோத் அவர்கள் டாப்ல இருக்காரு. ஸோ வினோத்லாம் அடிச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஃபைனல் லெவல்ல வந்துருவார் போல தெரியுது. அந்த அளவுக்கு அவருக்கான மாஸ் இருந்துகிட்டு இருக்குது. செகண்ட் பிளேஸ்ல கமருதீன். கமருதீனும் பரவாயில்ல நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 97,590 ஓட்டு எடுத்து 2வது பிளேஸ்ல நம்ம கமருதீன் அவர்கள் இருக்காங்க. ஸோ கமருதீன் என்னதான் தக்கா புக்கான்னு கேம் விளையாண்டாலும் அப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. செம்மையா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காரு நம்ம கமருதீன் அவர்கள். அதனால அவரோட ஓட்டு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது பிளேஸ்ல வியானா அவர்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு அங்கே பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள அவங்களும் அவங்களோட கேமை வந்து கரெக்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 84,688 ஓட்டு எடுத்து வியானா அவர்கள் 3வது பிளேஸ்ல இருக்காரு. 4வது இடத்துல நம்ம திவாகர். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமெல்லாம் இல்லைங்க. அவர்லாம் ரொம்ப நாள் இருப்பாரு. கிட்டத்தட்ட அவரோட ஓட்டு அப்படின்னா 77,535 ஓட்டு எடுத்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து 4வது பிளேஸ்ல இருக்காங்க. 5வது இடத்துல வந்து பார்வதி. பார்வதியும் பரவாயில்ல. அவங்க வந்து கேம் வந்து இந்த 4 வாரம் கொண்டு போனதே பார்வதி தான். ஸோ அவங்களோட ஓட்டு 77,258 ஓட்டு எடுத்து 5வது இடத்துல பார்வதி இருக்காங்க. விக்ரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. நேத்துலாம் எபிசோட்ல அழுகவே ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து காமெடி என்னடா என்ன போய் இப்படி சீரியஸா இருக்க வச்சா எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேனேஜர் பதவியை தூக்கி எறிஞ்சாப்புல. ஸோ அதுக்காகவே அவருக்கான ஓட்டு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ 6வது இடத்துல விக்ரம் அவர்களோட ஓட்டு 74,689 ஓட்டு எடுத்திருக்காரு. சபரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 7வது பிளேஸ்ல தான் இருக்காரு. ஸோ அதே பொசிஷன்ல தான் இவங்க 7 பேருமே இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமுமே இல்லை. ஸோ அவரோட ஓட்டு அப்படின்னா 65,736 ஓட்டு எடுத்திருக்காங்க. இந்த 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேவ்டு. மீதி ஒரு 5 பேர் இருக்காங்க. கெமி, எஃப்ஜே, ரம்யா, துஷார், பிரவீன். இவங்க 5 பேர்ல தான் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. யாராவது 2 பேர். ஸோ இதெல்லாம் கெமியோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 8வது பிளேஸ்ல இருக்கு. கெமிக்கான ஓட்டு அப்படின்னா 40,280 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கு அப்புறம் எஃப்ஜே அவர்கள். எஃப்ஜே வந்து 9வது பிளேஸ்ல இருக்காங்க. அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 39,112 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது மீதி எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஈவனான ஓட்டு தான். ஸோ 1000, 2000 ஓட்டு அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன இருந்துகிட்டு இருக்காங்க. 10வது பிளேஸில் ரம்யா அவர்கள். ரம்யாவோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 38,170 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 11வது இடத்துல துஷார் வந்து 4 வீக் ஒன்றுமே பண்ணல. இந்த வீக் ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்துட்டிங்கன்னா பண்ணிட்டு திரியிறாப்புல. ஸோ அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 37,207 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ கடைசி இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிரவீன் அவர்கள் தான் இருக்காங்க. பிரவீனோட ஓட்டு அப்படின்னா 37,101 ஓட்டு எடுத்திருக்காரு. ஸோ இது இந்த வீக்ல யாரா எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துஷாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து ரம்யா. இவங்க 2 பேருக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரம்யால பெருசா ஒண்ணுமே பண்ணல. அப்படி சைலண்டா ஒளிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த 5 வாரமுமே. வெளியில அவங்க தெரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால அவங்க 2 பேரும் எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.